2024 பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட எதிரினே தெரியாமல் எனக்கு எதிரியாக இருந்தாங்க. நான் அவங்கள நண்பர்கள் நினச்சேன், சொந்தங்கள் நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு எதிரியாக இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவங்க ஒன்று விரோதிக்கிறாங்கம்மா, உனக்கு எதிரியாக இருக்கிறாங்கம்மான்னு சொல்லி அப்புறம் தான் வெளிப்படுத்தினார். யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய போகணும், யார் யார் வளரணும்னு நினச்சணும், யார் யார் உயரணும்னு நினச்சணும், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு நினச்சணும், அத்தனை பேர் எனக்கு எதிரியாக மாறி இருக்கிறாங்க. நோ ரீசன். அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என் வாழ்க்கை பிடிக்கல, என்னோட பாஸ்ட் பிடிக்கல, பட் கர்த்தருக்கு என்ன பிடிச்சிருக்கல. என்னை பற்றி ஜட்மெண்ட் கொடுக்கோ விமர்சனம் செய்யறதுக்கோ அவங்க யாரும் இல்லை. அப்படிதான் உங்களை குறித்தும் மனுஷங்க, உங்கள் வாழ்க்கை, உங்கள் பழசு, உங்கள் புதுசு, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, உங்கள் முகம், உங்கள் அழகு, கலரு, உங்கள் வருமானம், உங்கள் அந்தஸ்து, உங்கள் பேக்ரவுண்டை பார்த்துட்டு உங்களை பிடிக்காம போயிடும். அவ்வளோதான் ரீசன். நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய போயிருப்பீங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமாகறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். அவங்க உனக்கு எதிரியாக இருந்தாங்க, உன்னை தாக்கணும்னு நினச்சாங்க, உன்னை அழிக்கணும்னு நினச்சாங்க. நான் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் நினச்சியா? அவங்கள வச்சே நீ பெருகிற மாதிரி செஞ்சு அவங்க மூலமாகவே உன்னை உயர்த்தி உனக்கு பெருக்கத்தை கொடுத்து கடைசியாக அவங்களோட எல்லா எல்லையும் உன் கையில் கொடுத்துருவேன். அப்போ நான் துரத்த மாட்டேன், அந்த அதிகாரத்தை உன் கையில் கொடுத்து நீ அவங்கள துரத்தும்படி பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமா? இந்த வருஷத்துக்கு இந்த வாக்குத்தத்தம் போதுமா? அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுங்க. அதனால தான் உங்கள் எதிரிங்கெல்லாம் உங்களை பார்த்து கலங்குவாங்களாம். 2025 தேவன் கேட்டாரு, இப்படி ஒரு வாக்குத்தத்தை வாங்குறது எவ்வளோ பாக்கியம், ஸ்லாக்கியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நான் ஆண்டுகிட்ட மறுபடியும் கேட்குறேன், இல்லை ஆண்டவரே நீங்கள் வேற ஏதோ வசனம் சொன்னீங்க, வேற என் மனசில் வேற ஒன்று இருக்கு, பைபிள் எடுத்து அதையே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 தடவை கேட்குறேன், நான் இதுதான்னா நான் திருப்பி நான் பார்க்கும்போது இதுதான் வரணும். 10 முறை அதே கொடுத்தாரு. அப்போ என்ன, எனக்கும் சரி இதுதான், உங்களுக்கும் அதுதான். உங்கள் எதிரிங்க காலி.